ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பஜகோவிந்தத்திலேருந்து முதல் ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி துக்ரின் கரணே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் முதல் ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகம், இந்த ஸ்தோத்திரம், பஜகோவிந்தம் என்கிற ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் இயற்றியது. இது அவர் எப்ப இயற்றினார் என்பதற்கு ஒரு சின்ன கதையாக சொல்லணும் என்றால், அவர் வாரணாசிக்கு செல்லும் போது, அந்த காசி கஷேத்திரத்துக்கு அவர் செல்லும் போது, அந்த காசியில், அந்த வாரணாசியில் ஒரு வயதான ஒரு நபரை பார்க்கிறாராம் நம்மளோட சங்கராச்சாரியார். நம்ம சங்கராச்சாரியார் பார்க்கிற சமயத்தில் இந்த வயதானவர் பாணினியின் அந்த ஒரு வியாக்கரண சூத்திரங்கள் என்று சொல்றார். சமஸ்கிருதத்தில் இருக்கும் கிராமர், சமஸ்கிருதத்தில் இருக்கும் அந்த வியாக்கரணம், அதை பற்றி சொல்றதுக்காக பாணினி எழுதிய சூத்திரங்களை அவர் படிச்சுட்டு இருந்தார் என்பதை பார்க்கிறார் நம்மளோட சங்கராச்சாரியார். இதை பார்த்த உடனே சங்கராச்சாரியர் மனதுக்குள்ள எண்ணம் வர்றதாம், இறக்கும் தருவாயில் இருக்கிறார், ரொம்ப வயதானவாக இருக்கிறார். இந்த சமயத்தில், இந்த ஒரு வயதில் இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறது அவசியம் தானா? அதுவே இந்த சமயத்தில் அவர் நேரத்தை பகவானின் சிந்தனைக்கு திருப்பினார் என்றால், அதில் டிவோட் பண்ணார் என்றால் அவருக்கு மோட்சம், முக்தி கிடைக்க போறதே என்று அதே விஷயத்த அப்படியே போய் அந்த நபர்கிட்ட சொல்றாராம். அப்படி சங்கராச்சாரியார் அந்த வயதான நபர்கிட்ட சொன்ன அந்த அறிவுரைகள், எப்படியெல்லாம் பகவானை சென்று அடைவது என்ற அந்த மோகம், அந்த ஆசை, இதெல்லாம் விட்டுட்டு பகவத் சிந்தனைக்கு எப்படி வர்றது என்று வழிகாட்டின ஒரு ஸ்தோத்திரமாக தான் இந்த ஸ்தோத்திரம் இருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகமாக அந்த வயதான நபரை பார்த்து நம்ம சங்கராச்சாரியார் சொல்றாராம், பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பரபிரமமாக இருக்கும் கோவிந்தனை பஜனை செய். அந்த கோவிந்தனை பஜனை செய்தா என்றால், அந்த இறைவனை உன்னோட மனதுக்குள்ள வைத்தா என்றால், உன்னோட மனதை ஒரு கோவிலாக வைத்துக்கொண்டு அந்த ஆலயத்தில் அந்த இறைவனை வைத்தா என்றால், தினமும் அவரை பூஜை செய்தா என்றால் உனக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த சமயத்தில் நீ செய்ய வேண்டிய செயல் அதுதான், இந்த வியாக்கரணத்தை படிப்பது அல்ல என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி துக்ரின் கரணே. நீ இறக்கும் தருவாயில், நீ இறக்கும் தருணத்தில் இந்த வியாக்கரணத்தின் இந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் உன்னை காப்பாத்தாது. இந்த வியாக்கரணத்தை படிக்கிறையே, இந்த உலகளாவிய விஷயங்கள ஞானத்தை பெற்றுக்கொள்கிறாயே, அது உனக்கு இந்த உலகத்தில் இருக்கும் வரைதான் உபயோகமாக இருக்கும். இதுவே நீ இறைவனின் ஞானத்தை பெற்றாய் என்றால், அவர் எப்படி இருக்கார், அவருடைய குணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால், அந்த பிரம்ம ஞானம் உனக்கு இருந்தது என்றால் உனக்கு மோட்ச முக்தி கிடைக்கும். அப்பேற்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள். இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஞானத்தை பெற வேண்டாம், இந்த சமயத்தில் அது தேவையில்லாதது என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் இடையிலான போட்டி என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் இடையிலான போட்டி, அதாவது இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனாக இருக்கும் பெருமாள், அவரின் மனைவியாக, அவரின் துணைவியாக இருப்பவள் மகாலட்சுமி. ரெண்டு பேருக்கும் போட்டி வந்தது என்று தலைப்பிட வர்றது இந்த கதையோட தலைப்புல. ஆனால் இந்த போட்டியானது நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் நம்ம சண்டை போட்டுப்போம், தினம் சண்டை போட்டுப்போம், தினம் போட்டி போடுவோம். ஆனால் மனிதர்களோட போட்டியோட இதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்று சொல்றார். ஏனென்றால் அந்த இறைவன் நமக்கு பல விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக, பல விஷயங்களை போதிப்பதற்காக பல லீலைகளை, பல செயல்களை செய்கிறார். அந்த லீலைகளில் இதுவும் ஒன்றாக தான் இருக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் இடையில் அந்த வைகுண்டத்தில் இருக்கும் போது ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதாம். சாதாரண பேச்சுவார்த்தையாக ஆரம்பிச்சதுதான் ஒரு போட்டியாக போய் முடியாது என்று சொல்றான். அப்படி பெருமாளும் மகாலட்சுமி என்ன பேசிண்டா என்றால், பெருமாள் மகாலட்சுமியை பார்த்து சொல்றாளாம், இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருமே நல்லவாதான், அவ எல்லாருக்குமே மோட்ச முக்தி பெறுவதுதான் ஒரே வழியாக, ஒரே எண்ணமாக இருக்கு, ஒரே ஆசையாக இருக்கு. அவளுக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே கிடையாது, வேற எந்த எண்ணமே கிடையாது என்று சொல்றார் நம்மளோட பெருமாள். ஆனால் மகாலட்சுமி சொல்றாளாம், இல்லை பெருமாளே, இப்போ இந்த உலகத்தில் நீ போய் மோட்சத்தை போதனை செய்தாலும், மோட்சத்தை பெற வேண்டும், முக்தியை பெற வேண்டும் என்று சொன்னாலும், அந்த சமயத்தில் அவ எல்லாத்தையுமே கேட்பா, நன்னா இருக்கே என்று சொல்லுவா.
ஆனால் அடுத்த நிமிடமே அவளுக்கு யாராவது அதிகமாக பணம் கொடுக்கிறேன், செல்வம் கொடுக்கிறேன், அதை வைத்து நீ நன்றாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்னா அந்த க்ஷணமே அந்த நொடியை டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த செல்வத்தின் பின் செல்வார்கள் என்று சொல்றார் நம்மளோட மகாலட்சுமி. அதுக்கு பெருமாள் சொல்றார், இல்லை இல்லை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது என்று சொல்றார் நம்மளோட பெருமாள். இல்லை அப்படித்தான் என்று சொல்றார் மகாலட்சுமி. இப்படி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சாதாரண பேச்சுவார்த்தையாக ஆரம்பிச்சது கடைசியில் ஒரு பெரிய சண்டையாக வெடித்து போயிடும் போல இருக்கே என்று யோசிக்கிறார் எல்லாருமே. அப்போ பெருமாள் ஒரு இடத்துல சொல்றாராம், சரி உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், நானும் பூலோகத்திற்கு ஒரு குருவாக செல்கிறேன், ஒரு ஆச்சாரியனின் ஸ்வரூபத்துல நான் பூமிக்கு போறேன், அதே மாதிரி இன்னொரு ஆச்சாரியின் ஸ்வரூபமாக நீயும் பூமிக்கு போ, நான் மக்களுக்கு எல்லாருக்குமே மோட்சத்தை முக்தியின் தத்துவத்தை எல்லாருக்குமே உணர்த்துறேன், எல்லாருக்கும் சொல்லித்தரேன், நீ பூமிக்கு போயிட்டு எல்லாருக்கும் செல்வத்தை தா, நீ செல்வத்தை கொடுக்கும் உன் பின்னாடி எல்லாருமே வராளா இல்ல மோட்சத்தை பத்தி கத்துக் கொடுக்கும் என் பின்னாடி எல்லாம் வராளா என்பதை பார்ப்போம், இது உனக்கும் எனக்கும் இருக்கும் போட்டி என்று சொல்லிட்டு பெருமாள் அந்த க்ஷணமே அங்கேருந்து பூமிக்கு வராராம். இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, இந்த ரெண்டு பேர்ல யாரு போட்டியை வென்றா, முதலில் அந்த பூமிக்கு வந்த உடனே ரெண்டு பேரும் எந்த இடத்துல இறங்கினா அவ எந்தெந்த விஷயங்களை செய்தா, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.